முடிந்தது. முடிஞ்சதுன்னு சொல்லி வீட்டுக்கு போயிடாதீங்க. வாசியுங்கள் யோவான் 19:30. என்ன பண்ணாரு? ஆவியில ஒப்பு கொடுத்தாரு. அதாவது அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவருக்கான பொறுப்புகள் என்னென்ன? வாசியுங்கள் 1 பேதுரு 2:24. அவருடைய தழும்புகளால் நம்மளை குணமாக்கினார். அவரோட பொறுப்பு என்னன்னா, அவர் நம்மளுக்காக அவருக்கு தெரியாது, நம்ம யாரும் கூட தெரியாது. ஏன்னா அவர் வாழும் போது நம்ம இல்லை. அவர் இதெல்லாம் முன்னாடியே தேர்ந்தெடுத்து அவர் நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் முன்னாடியே அவர் மரித்தார். அவருடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தார். அதே மாதிரி அவருக்கே அவர் பொறுப்பு இருக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். தினமும் எங்கள் அம்மா காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா வேலையும் தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய கப்பில் சேரில் வெளியில் உட்காந்து காஃபி குடிப்பாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் 3 கப்பு காஃபி குடிப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட பொறுப்பை முடிச்சதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்து குடிக்கிறது அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட ரிலாக்ஸிங் டைம் மாதிரி. அதுபோல் நம்மளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அதே மாதிரி முடிச்சுட்டு நம்ம உட்காருவோம். ஆனால் ஆவிக்குரிய இதில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது எங்கள் அம்மாவுக்கு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஒரு தடவை ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காட்சி என்னென்னா, அவங்க 7 மினிஸ்ட்ரிஸை நடத்துவாங்க. அந்த 7 மினிஸ்ட்ரியில் 2 அதாவது அது 7 மினிஸ்ட்ரியில் 2 மினிஸ்ட்ரி நடத்தியிருக்காங்க. மீதி இன்னும் 5 இருக்குது. ஆனால் அவங்க அதுக்குள்ளே சொல்லுவாங்க, ஐயா கை கழிக்குது, காய் இருக்குது, நான் செத்துருவேன் போல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு இன்னும் 5 மினிஸ்ட்ரி பேலன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே நீங்கள் ஒன்றும் சாக மாட்டீங்க. அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மதிக்கும். அதுபோல தான் அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அவர் கீழ்ப்படிந்தார். பிறந்தவொடனே அவங்களோட பெற்றோர்கள் கீழ்ப்படிந்தார். அதுக்கப்புறம் குருடனை பார்க்க வைத்தார், செவிடனை பேச வைத்தார். அதுபோல் நடக்க முடியாதவங்க நடக்க வைத்தார், சுகத்தை செஞ்சார். அவருடைய பொறுப்பை செய்து முடித்தார். இப்போ ஒரு கதை சொல்லுங்க. ஒருத்தன் காரில் போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது வண்டி என்னாச்சுன்னு தெரியல, வண்டி நின்றுச்சு. நின்று போனவங்க பின்னாடி யாராச்சும் வருவாங்க, டோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். யாரும் வரல. ஒரு பெரிய கார் வருது. அதுலேருந்து ஒரு பணக்காரர் இறங்கி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவன் பணக்காரனாக இருக்காரு, நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வண்டி வந்துருச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்ஜின் ஃபியூஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி இருங்க நான் என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவரோட காருக்குள்ளே போய் மெக்கானிக் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்து சரி பண்ணி முடிச்சுட்டு வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவர் கேட்குறாரு, என்ன பண்ணீங்க, வந்தீங்க, ட்ரெஸ்ஸை மாற்றினீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்தீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படின்னு கேட்கணுன்னு அவர் சொல்கிறாரு, இந்த காரு பேர் ஃபார்டு, நான் ஹென்ரி ஃபோர்டு, நான் தான் அந்த காரை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது போல தான் கிறிஸ்துவும் அதுதான் அவர் உருவாக்கினா நம்ம தப்பு பண்ணும்போது அவர் சரி பார்த்ததுனால தான் அவரையே கொடுத்தாரு. நம்ம செய்கிற பாவத்துக்காக அவர் முன்னாடியே மன்னிச்சிட்டாரு. எனக்கு வாய்ப்பு கொடுத்து